தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ இந்த பதிவில் நாம் சொல்லக்கூடிய ஒரு பொருள் நாளைக்கு உங்கள் கையில் கிடைச்சதுன்னா உங்களை விட அதிர்ஷ்டசாலி வேற யாருமே இருக்க முடியாது. இது நான் மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்ல, முற்றிலும் 100% அல்ல, 200% உண்மையான வார்த்தைகள். வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிக அற்புதமான நாள் நாளைய தினம் மாசி பௌர்ணமி. எப்பொழுதுமே மகம் நட்சத்திரம் அந்த மாசி மாத பௌர்ணமியோடு தான் சேர்ந்து வரும். அதிலும் சோமவாரத்தில் வருவது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. இந்த ஒரு பொருள் உங்கள் கையில் கிடைச்சிச்சு, அதை நான் இப்போ சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது அரிசி பானையில் அதை நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா பணம் உங்களிடம் சேருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அத்தகைய ஒரு மாபெரும் பணவசியம் அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே பணம் வசி வசி அப்படிங்கிறத தயவு செய்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு முறையும் நான் ஏதாவது ஒரு நேர்மறையான வார்த்தைகள் உங்களிடம் சொல்லும் பொழுது, நீங்கள் அதை பற்றி யோசிக்கும் பொழுதும் உச்சரிக்கும் பொழுதும் அதை எழுதும் பொழுதும் அதை உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் உங்கள் வசம் ஈர்க்கிறீர்கள். ஸோ பணம் வசி வசி அப்படிங்கிறத எழுதுங்க. மாசி மகம் அப்படின்னாலே புனித நீராடல். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீர்நிலைகளில் அன்றைய தினம் தெய்வீக சக்தி அதிகம் இருக்கும். பௌர்ணமி அப்படின்னாலே பஞ்ச பூதங்களோட ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றல் முழுவதுமே அதிகமாக இருக்கும். அதனால தான் பௌர்ணமி அன்று இரவு சந்திரன் வானத்தில் முழுசாக ஒளி வீசி கொண்டிருக்கும் போது அதனுடைய ஒளி, அதனுடைய கதிர்கள் நம் உடம்பின் மேலே படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கிரிவலம் செய்கிறோம். அதே போல் நிலாச்சோறுலாம் அந்த பௌர்ணமி நிலாவுக்கு கீழே அமர்ந்து சாப்பிட்றாங்க. நிறைய பேர் கடற்கரைக்கு போவாங்க முழு நிலவை கண்டுகளிப்பதற்கு. அது நம்முடைய மனதை அமைதிப்படுத்தும், சாந்தப்படுத்தும். பல வகைகளில் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அது வழிவகுக்கும். நாளைக்கு இந்த மகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் எப்பொழுது சேர்ந்து ஒன்றாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகம் நட்சத்திரம் நாளை காலை 8:17 மணிக்கு ஆரம்பிக்கிறது. அது செவ்வாய்க்கிழமை காலை 8-7 மணி வரைக்கும் இருக்கின்றது. பௌர்ணமி திதியானது நாளை மாலை 6:28 மணிக்கு ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை மாலை 5-7 மணி வரை இருக்கின்றது. ஸோ பௌர்ணமி மாசி மாத பௌர்ணமியில் மகம் நட்சத்திரம் இருக்கும்போது தான் அந்த புனித நீராடல் நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னால் கூட, இந்த மகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளை மாலை 6:28 மணி முதல் செவ்வாய்க்கிழமை காலை 8-7 மணி முதல் மட்டும்தான். ஸோ அந்த நேரத்தில் நாம் சில தாந்திரீக விஷயங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது முன்னேற்றம் அடையும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு பௌர்ணமியில் நம்ம பொதுவாக அமாவாசையில் தான் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்போம். ஆனால் இந்த பௌர்ணமியில் நீங்கள் முக்கியமான அமாவாசைகளை தவற விட்டுருந்தீங்கன்னா நாளைய தினம் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். எந்தவித தயக்கமும் வேண்டாம். அல்லது அவர்களுக்கு நாங்கள் வீட்டில் படையல் போடலாமா, வாத்தியார் வச்சு நீர்நிலைகளில் நாங்கள் எள் தண்ணீர் இறைக்கலாமா, தாராளமாக நீங்கள் செய்யலாம். இந்த மகம் நட்சத்திரத்துக்கு மற்றொரு பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா பித்ரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பித்ருக்களோட பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாளைய தினம் நீங்கள் இதையும் செய்யலாம். அதை விட ரொம்ப முக்கியம், நாளை காகத்திற்கு நீங்கள் ஒரு பிடி சாப்பாடு வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நீர்நிலைகளில் புனித நீராடுவது நாம் செய்த அனைத்து பாவங்களையும் போக்கும், நம்முடைய சாபங்களை போக்கும், நம்மிடம் இருக்கக்கூடிய தோஷங்களையும் முழுவதுமாக போக்குங்க. அப்படி என்ன அந்த பொருள் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பொருள் தாங்க அது. மிக எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே இது கிடைக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலமர விழுது. ஏன் நம்ம இன்னைக்கு ஆலமரம் சம்பந்தப்பட்ட பொருள்களையே பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
மகம் நட்சத்திரத்துக்கு உரிய விருட்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலமரம். இந்த விருட்ச சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விருட்சம் இருக்குது. ஸோ அந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த விருட்சத்தை, அதாவது அந்த ஒரு மரக்கன்றை நட்டு அதை பராமரிப்பது, அல்லது முடியும் பொழுதெல்லாம் அந்த மரத்துக்கு தண்ணீர் விடுவது, சில பேர் பால் விடுவாங்க. இப்படிலாம் நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. சரிங்க, இந்த பணத்துக்கும் இந்த ஆலமர விழுதுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு அற்புதமான நாளில் நம்ம ஆலமர விழுது கொஞ்சமாக ஒரு 2-3 பீஸ் கிடைச்சா கூட போதும். இல்லைங்க எனக்கு ஒன்று தான் கிடைச்சதுனாலும் பரவாயில்ல, அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு அதற்கு மேலே மஞ்சள் நிற நூலை சுற்றி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பானையில் அதை வைப்பது அப்படிங்கிறது நல்லது. இது நீங்கள் திங்கட்கிழமை இரவு 12 மணியோடு இதை நீங்கள் முடிச்சிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பொருளை நிலவிடம் காட்டி நீங்கள் மனதார வேண்டி எப்படி நீ வானத்தில் அப்படியே வெள்ளி தட்டு மாதிரி ஜொலிக்கிறியோ, அதே போலவே நானும் என் வாழ்க்கையில் அனைத்து வகையிலும் முன்னேற்றம் அடைந்து ஜொலிக்க வேண்டும். எனக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வேண்டும். வாழ்க்கையில் ஜொலிக்கணும்னா பணம் மிக 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 அவசியம். ஸோ அதை வேண்டிக்கிட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு உங்களுடைய அரிசி பானையில், நம்ம இட்லி அரிசியில் வைக்கணுமா, இல்லை சாப்பாடு அரிசியில் வைக்கணுமா, பச்சரிசியில் வைக்கணுமா, புழுங்கல் அரிசியில் வைக்கணுமா, ஏதோ ஒரு அரிசி ட்ரம்மோ அல்லது பக்கெட்டோ எதில் நீங்கள் அரிசி வச்சுருக்கீங்களோ அதில் நீங்கள் வையுங்க. அல்லது ஒரு 2-3 பீஸ் கிடச்சிதுன்னா கூட ஒரு வேரையும் சுற்றி நீங்கள் மஞ்சள் நூல் கட்டி அதை நீங்கள் அரிசி பானையில் வைக்கலாம். இது எப்போ எடுக்கணும் அப்படின்லாம் கணக்கே கிடையாது. இது அப்படியே இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7 பீஸ் எடுத்துருக்குறேன். அதாவது ஜஸ்ட்டு இது கிடைச்சதுன்னா கூட போதும் உங்களுக்கு. சரிங்களா? இதை எடுப்பதற்கு முன்பு அந்த ஆலமரத்திடம் நீங்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு தான் எடுக்கணும். இது என்னுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடைவதற்காக நான் உன்னுடைய விழுதை கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுக்கலாம். ஸோ இதை மாதிரி மஞ்சள் நூலில் கட்டிட்டு நீங்கள் திங்கட்கிழமை இரவு 12 மணிக்குள்ளார உங்களுடைய அரிசி பானையில் இதை நீங்கள் வையுங்க. அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய பணவரவை பார்த்து நீங்களே திக்குமுக்காடி போவீர்கள். அவ்வளவு ஒரு பணவரவு அப்படிங்கிறது ஏற்படும். நான் காலையில் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதில் ஆலமர இலையை நம்ம ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறத போட்டிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். என்னால் இலையும் எடுக்க முடியாது, வேரும் எடுக்க முடியாது அப்படின்னா ஜஸ்ட் அந்த மரத்தை நாளை 27 முறை சுற்றி வாருங்கள். அதற்கு தண்ணீர் விடுங்கள். ஒரு தீபமோ அல்லது 2 தீபங்களோ அந்த மரத்துக்கு அடியில் நீங்கள் ஏற்றி வையுங்க. ஏன்னா மும்மூர்த்திகளின் அம்சமாக விளங்கக்கூடியது ஆலமரம். ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி அப்படின்னு வாங்க. ஒரு குடும்பம் ஆள் போல் தழைத்து வளரணும், அல்லது ஒரு சந்ததி ஆள் போல் தழைத்து வளரணும் அப்படின்னா நம்ம அதை ஆலமரத்தை தான் ஓமைக்கு எடுப்போம். ஸோ நாளைக்கு இந்த ஒரு விழுதுகள் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா தயவு செய்து விட்டுடாதீங்க. நிச்சயம் அதை எடுத்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் மட்டும் கிடையாது, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அத்தனை தலைமுறையும் செல்வ செழிப்போடு அமோகமாக வாழ்வார்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.